மானிக் தாக்கூர் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. மே 4ஆம் தேதி அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு RSS உதவிச்சுனாவும் அண்டர் டீலிங் நடந்ததாகவும் சொல்றாரு. அவர் எங்க இருந்து பார்த்தாரு சார்? அவர் எங்க இருந்து? நான் வாதத்துக்காக சொல்றேன். திமுகவிலையோ அதிமுகவிலையோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இது என்ன வந்து ஒரு ஒரு புதுசா இருக்க தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா, ஏன் நம்ம திராவிட சித்தாந்தத்துல ஒண்ணுதானே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசி இருக்கலாம். ஜனநாயகத்தில் பேசக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது. பட் வாட் வாஸ் அண்ட் வாட் இஸ் தி கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் டேக்கன் பை மிஸ்டர் M.K. ஸ்டாலின், எங்க கட்சியினுடைய தலைவர் எடுத்த திடமான முடிவு என்ன சார்? பாரதி 2 பேர் பேசியிருப்பாரு, நான் 2 பேரோட பேசுவேன். ரைட் சார், இந்த கட்சியில் இருக்கிற ஜனநாயக உரிமையை கலைஞர்த்தையோ ஸ்டாலின்ட்டோ எதிர்க்கிறதே நான் பேசுவேன். நான் என்ன ஒரு பட்டத்தை உண்மையை சொல்லட்டுமா? இந்த அரசாங்கத்தை எடுத்து ஓட்டு போடணுமா வேணாமான்னப்ப வேணாம் நான் கொஞ்சம் பேர் நான் ஓட்டு போடணும்னு சொன்னேன். இல்ல ஓட்டு போட வேணாம்னு ஒரு முடிவு எடுத்தோம். பட் இட் வாஸ் மை ரைட். ஏன் என்னோட தலைவர்கிட்ட ஓட்டு போடணுங்க தாங்க கருத்து, என்னோட எதுக்குனுங்க, இல்லைன்னா மக்கள் எனக்கு தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் கருத்து கொஞ்சம் சீரியஸ் வேணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசணும். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். உடனே என்ன பெரிய அப்படியே கல்ல. நான் என்ன கேட்கறேங்க, நீங்க வந்து மற்றும் சிலர் அல்லு சில்லு அவங்களோட போய் டீ குடிச்சு காபி குடிச்சு போட்டா எடுத்துட்டு வெக்க இல்லாம சால்வை போட்டுட்டு அவன் சால்வை போட்டு நீங்க போடுறதை வாங்கிட்டு வந்து நாங்க பண்ணோம்னா என்ன பண்ணிட்டு நாங்கன்னு கேட்கறேன். சார், வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தி டிஎம்கே, வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தி லீடர்? அபிஷியலா என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்குள்ள டிஸ்கஷன் 1000 நடந்திருக்கலாம். ஏன்னா நாங்க செயல்படு பொதுக்குள்ள கூட்டணுமா? கேட்டா பாரதி வீட்டுல நடந்துச்சு, ராஜா வீட்டுல 2 பேர் நடந்துச்சு, இளங்கோ வீட்டுல நடந்துச்சு. என்ன நடந்துட்டு போகுது? ஜனநாயகத்தில் நடக்குது சார், தப்பு இல்ல. Allegation, counter allegation, quite common in the democracy. It should be.